കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 1ാമത് വല്ലിയിലെ 18ാമത് മന്ത്രം பார்க்கிறோம். ത്രിനാജികേതഃ ത്രയഃ ഏതത് വിദിത്വാ യഹ ഏവം വിദ്വാൻ ചിനുദേ നാചികേതം സഹ മൃത്യുപാശാൻ പുരതഃ പ്രണോദ്യ ശോകാദിഗഃ മോദതേ സ്വർഗലോകേ. ത്രിനാജികേതഃ 3 தடவை நாஜிகேதாக்னி അനുഷ്ഠിக்கிறவன். யஹ ஆராக்குமோ ஏதது த்ரயம் இந்த 3 விஷயங்களை விதித்வா தெரிஞ்சுண்டு ஏவம் இப்படியாக வித்வான் தெரியறவனாயிட்டு நாஜிகேதம் நாஜிகேத அக்னியை சினுதே உபாசிக்கிறானோ சஹா அவன் மிருத்யுபாசான் மிருத்யுவோடு பாசங்களை புரதஹ முன்னாலேயே பிரணோத்யா இல்லாம பண்ணி ശോകാദികഃ ദുഃഖത്തെ അതിക്രമിച്ചവനായിട്ട് സ്വർഗലോകേ സ്വർഗലോകത്തിലെ മോദതേ ഖുഷിയായിരിക്കാൻ. നാചികേതയാഗത്തെ 3 தடவை അനുഷ്ഠിக்கிறവൻ ശ്രുതി സ്മൃതി ആചാര്യൻ ഇവാളോട് വാക്കുകളെ നന്നാ ഗവനത്തോട് കൂടിയിട്ട് നമ്പിക്കയോട് കൂടിയിട്ട് പുരിഞ്ചിണ്ട് இந்த விதத்தில் நாஜிகேதாக்னியை ஆத்மரூபேண உபாசிக்கிறான் அப்படின்னு நினைக்கா. நம்ம 17வது ஸ்லோகத்தில் மந்திரத்தில் பார்த்தோமே, அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு உபாசிக்கிறான் அப்படின்னா அவன் காம குரோத மோகாதிகளா இருக்கிற மிருத்யு பாசங்களை இந்த சரீரம் இல்லாம போறதுக்கு முன்னாலேயே நசிப்பிச்சு துக்கத்தை அதிக்கிரமிச்சு சரீரம் நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் வைராஜம் அப்படிங்கிற சொர்க்கலோகத்துல விராடு ரூபத்துல ஆனந்திப்பன். பதினேழாவது மந்திரத்துல சொன்னபடி எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு வேணும் நாஜிகேத யாகத்தை 3 தடவை அனுஷ்டிக்கிறதுக்கு. அப்படி இருக்கிறவனுக்காக்கும் இப்படி ஒரு ஆனந்த பாவம் உண்டாகிறது. ത്രിനാജികേതഃ 3 தடவை நாஜிகேத அக்னியை செஞ்சவன், யாகம் பண்ணினவன். ஏதது த்ரயம் விதித்வா இந்த 3 தெரிஞ்சுண்டு எப்படியாக்கும் யாகம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை தெரிஞ்சுண்டு എത്ര ഇഷ്ടികകൾ വെക്കണം, അതായത് എത്ര ചെങ്കല്ല് വെക്കണം, ഏതു മാതിരി വെക്കണം, எப்படி அடுக்கி வைக்கணும், அந்த யாகத்துக்கு என்னெல்லாம் உபயோகிக்கணும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு என்னெல்லாம் மந்திரங்களாக்கும் அதுக்கு உபயோகிக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு ஏவம் சினுதே நாச்சிகேதம் இந்த
நாஜிகேதாக்னிய செஞ்சான், யாகத்தை செஞ்சான் அப்படின்னாக்கா வித்வான், தெரிஞ்சு செய்யறவன். யஹ, அப்படி செய்யறவன். மிருத்யுபாஷான், காலபாசத்திலிருந்து பிரணோத்யா, விடுபட்டு சோகாதிகா, சோகத்தை கடக்கிறவனாயிட்டு സങ്കടങ്ങളൊന്നും ഇല്ലാതാക്കി സ്വർഗലോകേ മോദതേ, സ്വർഗത്തിലെ സുഖിക്കറാൻ, സ്വർഗ സൗഖ്യം അവനുക്ക് കിടക്കരുത്. പുണ്യം തീരറ വരയ്ക്കും സ്വർഗ സൗഖ്യം അനുഭവിക്കലാം. யாகம் செய்யறத எந்த ஷேப்பில் இருக்கிற, எப்படியெல்லாம் இருக்கிற இஷ்டிகைகள் அதில் வைக்கணும், எத்தனை எண்ணம் வைக்கணும், எப்படி அக்னியை உபாசிக்கணும், இப்படி இருக்கிற எல்லா சங்கதிகளும் கரெக்டா புரிஞ்சுண்டு ഏതൊരു വിദ്വാനാക്കും 3 തടവ നാജികേതാഗ്നി വിദ്യയെ നിഷ്കാമഭാവത്തോടു കൂടിയിട്ട് അത് വേണം ഇത് വേണം அப்படிங்கிற ആഗ്രഹങ്ങൾ ഇല്ലാതെക്ക് അനുഷ്ഠാനം ചെയ്യറാനോ அப்படி செய்யறவன் இந்த சரீரம் இல்லாம ஆகிறதுக்கு முன்னாலேயே மிருத்யுபாசத்தை தகர்த்தெறிஞ்சு சோகமோகங்களொന്നും இல்லாமாயி கடைசியில சொர்க்கத்தில் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிப்பன். ശരീരം പോറത്തുക്ക് മുന്നാലെയേ മരണഭയമില്ലാതെക്ക് അവൻ സ്വർഗസുഖത്തെ അനുഭവിപ്പൻ. സ്വർഗത്തിലെ എപ്പടിയാക്കുമോ സുഖമാ വാഴലാം அந்த சௌக்கியத்தை இந்த பூமியிலேயே அனுபவிப்பன் அப்படின்னு கூட அர்த்தத்தை எடுத்துக்கலாம். കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 1ാമത് വല്ലിയിലെ 19ാമത് മന്ത്രം. യേശഃ തേ അഗ്നിഃ നചികേതഃ സ്വർഗ്യഃ യം അവൃണീതാഃ ദ്വിതീയേന വരേണ ഏതം അഗ്നിം തവ ഏവ പ്രവക്ഷ്യന്തി ജനാസഃ തൃതീയം വരം നചികേതഃ വൃണീഷ്വ. நஜிகேதஹ, நஜிகேதசே அப்படின்னு யமதேவன் கூப்பிட்டு சொல்றார். ദ്വിതീയേന വരേണ, 2ാമത് വരത്താല യം ഏതൊരു അവൃണീതാഹ, ഏതൊരു വരത്തെ നീ സ്വീകരിച്ചിയോ, സ്വർഗസൗഖ്യമാക്കും വേണമെന്ന് കേട്ടായി அதை സ്വീകരിച്ചിയോ. ஏஷஹ, இந்த சொர்க்யஹ, சொர்க்கப்பிராப்தி, அதுக்கு வழியாயிருக்கிற அக்னிஹி, அக்னி அதானது யாகம் வழியாவாக்கும் சொர்க்க பிராப்தி கிடைக்கும். தே உனக்கு என்னால உபதேசிக்கப்பட்டிருக்கு. ஜனாசஹா ஜனங்கள், ஏதம் அக்னிம் இந்த நாஜிகேதாக்னிய தவ ஏவ உன்னோடு பேராலேயே പ്രവക്ഷ്യന്തി ചൊല്ലുക. നചികേതഃ, ഹലോ നചികേതസേ, തൃതീയം 3ാമത് വരം, വരത്തെ വൃണീഷ്വ കേള്. നീ കേട്ട 2 വരങ്ങളും കൊടുത്താച്ച് നീ കേൾക്കാത്ത நாஜிகேத அக்னி அப்படிங்கிற பதவியும் உனக்கு கொடுத்தாச்சு.
இனி மூணாவதாயிட்டு ஒரு வரம் பெண்டிங் இருக்கு. அந்த வரம் என்னவாக்கும் வேணும்னு நீயே கேளு. முதல்ல நீ அப்பா கூட சௌக்கியமா இருக்கணும்னு இகலோக சௌக்கியத்தை கேட்டாய். அதுக்கப்புறமா சொர்லோக சௌக்கியத்துக்கு ஆயிட்டு அக்னிய எப்படியாக்கும் உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டாய். எல்லாம் நான் உனக்கு உபதேசிச்சு தந்துட்டேன். ஜனங்களெல்லாம் இனி உன்னோடு பேராலேயே இந்த சொர்க்க பிராப்திக்கான அக்னிய தெரிஞ்சுப்பா. நாஜிகேதாக்னி அப்படின்னு. நாஜிகேதாக்னி அப்படின்னா எல்லாருக்கும் மைண்டில் உண்டாகும். அது நஜிகேதஸ் அப்படிங்கிறவருக்கு யமதேவன் உபதேசிச்சு கொடுத்த அக்னியாக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி இருந்த அக்னிதானது எத்தனையோ பேரு அந்த அக்னியை உபயோகிச்சுட்டு சொர்க்க பிராப்தி அடைஞ்சிருக்கா. இனி முதலுக்கு அந்த அக்னி ஒம்பேரில் அறியப்படும். இனி மூணாவதாயிட்டு நான் உனக்கு ஒரு வரங்கோடியும் தரதுக்கு பெண்டிங் இருக்கு. என்ன வரமாக்கும் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோ அப்படின்னாக்கும் மிருத்யுதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்லுறது. நஜிகேதா நஜிகேதசே அப்படின்னு மிருத்யு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்லறார். தே உனக்கு ஏஷா சொர்க்யா அக்னிஹி சொர்க்கத்துக்கு காரணமான அக்னியை நான் சொல்லி தந்துட்டேன். நீ கேட்ட ரெண்டாவது வரத்தை நான் உனக்கு தந்தாச்சு. யம் வரங்களை அவ்ரணீதா நீ സ്വീകരിച്ചിണ്ടായി. நான் கொடுத்த வரங்களை സ്വീകരിച്ചിണ്ടായി. திதியேன வரேனா ரெண்டாவது வரத்தால நீ சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கான நாஜிகேத அக்னிய கேட்டையே அதெல்லாம் நான் உனக்கு தந்தாச்சு. ஏதம் அக்னிம் தவ ஏவ பிரவக்ஷந்தி உன்னோடு பேரிலேயே இந்த அக்னி தெரியப்படவும் செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனாசகா ஜனங்கள் சொர்க்கத்துக்கு போற இந்த யாகம் பண்ணற அக்னிய உன்னோடு பேரிலேயாக்கும் தெரிஞ்சுப்பா. இனி முதலுக்கு நஜிகேதா நஜிகேதசே திருதீயம் வரம் ரிணீஷ்வா மூணாவது வரம் கேளு. நீ கேட்குற வரத்தை நான் உனக்கு தரேன். யுகலோக சௌக்கியவும் பரலோக சௌக்கியவும் நீ கேட்டதுக்கு நான் தந்தாச்சு. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சொர்க்க சௌக்கியத்தையும் பூமி சௌக்கியத்தையும் நான் உனக்கு தந்தாச்சு. இனி நீ கேட்க போற மூணாவது வரம் என்னவாக்கும் அதையும் நான் உனக்கு தரேன். அப்படின்னாக்கும் யமதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்லின்னு இருக்கிறத பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 20வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். யா இயம் பிரேதே விசிகில்சா மனுஷ்யே அஸ்தி இதி ஏகே ந அயம் அஸ்தி இதி ச ஏகே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஹ त्वया அஹம் வராணாம் ஏஷஹ வரஹ திருதீயஹ. நஜிகேதஸ் மிருத்யுதேவன் கிட்ட மூணாவது வரத்தை கேட்கறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். மனுஷ்யே பிரேதே மனுஷனோடு சரீரத்திலேருந்து ஜீவன் விட்டு போயிட்டானா மனுஷன் இறந்து போறத ஏகே சிலவா அபிப்பிராயப்படுறா அயம்
அந்த மனுஷனுக்கு உள்ள இருந்த ஜீவன் அஸ்தி இது இருக்கு இந்த பூலோகத்துல அப்படின்னும், ஏகே ஒரு செலவா அயம் ந அஸ்தி இது அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னும் சொல்லறா. யா இயம் விசிகில்சா இந்த ஒரு சந்தேகம் இருக்கே, ஏதது இந்த சந்தேகத்தை துவயா உங்களால அனுசிஷ்டா நன்னா எடுத்து சொல்லப்பட்டு என்ன நன்னா புரிய வச்சு வித்யாம் அப்படி ஒரு நாலேஜ் எனக்கு உண்டாகணும். வரானாம் வரங்களில வச்சு ஏஷஹா இதாக்கம் திருதீயஹா மூணாவதான வரஹா வரம் அப்படின்னு நஜிகேதஸ் மிருத்யுதேவன் கிட்ட சொன்னதையாக்கும் பார்த்தோம். யா ഏതൊരു ഇയം இந்த விசிகில்ச சந்தேகம் அப்படிங்கிறது இந்த ஜீவனோடு கதிய சம்பந்திச்ச சந்தேகம் அப்படிங்கிறது மனுஷே பிரேதே மனுஷன் மரணப்பட்டானா அஸ்தி இது இருக்கு அப்படிங்கிற ஏகே ஒரு செலவாளோடு அபிப்பிராயம், ந அயம் அஸ்தி இதிச்ச ஏகே அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது ஒரு செலவாளோடு அபிப்பிராயம். என்னவாக்கும் நிஜஸ்திதி அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அல்லாதக்கு இதை கிளியர் பண்ணி டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரத்துக்கு வேற ஆருக்காக்கும் சாதிக்கும்? எல்லாரோடும் சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை பிடிச்சு இழுத்துட்டு போறது நீங்களாக்குமே. அப்போ உங்ககிட்ட தான் அதை சரியா கேட்கணும். ஏதது வித்யாம் இந்த மரணத்தை சம்பந்திச்ச வித்யை எனக்கு தெரிஞ்சுக்கணும். துவயா உங்களால அனுசிஷ்டா வேண்டும் விதம் உபதேசம் செய்யப்படணும். நான் மரணம் அப்படிங்கிற பிரதிபாசத்தை எனக்கு கிளியராயிட்டு சொல்லி தருங்கோ. ஏஷஹா மரணத்தோடு உண்மை என்னவாக்கும் அப்படிங்கிறத திருத்தீயஹா வரஹா மூணாவது வரமாயிட்டு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ശരിക്കും இதுல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நஜிகேதஸ் ஆத்மஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஜீவனோடு கதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இருக்கிற 2 வரங்களும் யமதேவன் கேட்ட உடனே கொடுத்துட்டார். நஜிகேதஸ் கேட்ட உடனே ஒரு தர்க்கமும் இல்லாம கொடுத்துட்டார். இப்போ 3வது வரம் நஜிகேதஸ் கேட்கிறார். அதையாக்கும் பார்க்கிறோம். இந்த பூமியில இருக்கிற சுகங்களுக்கு வேண்டி அப்பாவை குஷிப்படுத்துறதுக்கான வரம், அதே மாதிரி பரலோகத்துல இருக்கிற சொர்க்க சுகத்துக்காயிட்டான அக்னி தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கான வரம், இதெல்லாம் பிராபிச்ச நஜிகேதஸ் ஆத்மாவோட யதார்த்த ஸ்வரூபமும் அதை பிராபிக்கிறதுக்கான உபாயவும் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு மிருத்யுதேவனோடு முன்னால தன்னோட ஆக்ரஹத்தை சொல்றார். இறந்து போன மனுஷாலோடு ஜீவனோடு கதியை சம்பந்திச்சு பல பல அபிப்பிராயங்கள் இந்த மனுஷா சொல்லறா. மரணசேஷம் ஆத்மா இருக்கு அப்படின்னும் இல்லை அப்படின்னும் சொல்லறா. இது சம்பந்திச்சு உங்களோட அனுபவ ஞானத்தை எனக்கு சொல்லி தருங்க. உங்களோட உபதேசத்திலேருந்து இதனோட உண்மை என்னவாக்கும் அப்படிங்கிறத நான் நன்னா சூக்ஷ்மமா தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்ட வரங்களில எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வரம் அப்படிங்கிறது இந்த 3வது வரமாக்கும். அதனால கட்டாயம் எனக்கு இந்த வரம் தந்தே ஆகணும்.